Good morning. I am a physics teacher, 7th standard physics revision class போயிட்டுருக்கு. மெஷர்மெண்ட் லெசன் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு எல்லாமே பார்த்தாச்சு. இன்னைக்கு 5 மார்க் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5 மார்க். Describe the graphical method to find the area of an irregularly shaped plane figure. சரியா? இப்போ irregular-ஆக இருக்கக்கூடிய ஒரு ஷேப் இருக்கக்கூடிய ஒரு பிளேன் ஃபிகர் எடுத்துக்கிறீங்க. அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க கிராஃபிக்கல் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை தான் இங்கே விவரிக்க சொல்கிறாங்க. சரியா? இதுவே ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு அதனோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்து இர்ரெகுலர்ன்றதுனால தான் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கவனிங்க. டேக் ஏ லீவ் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த ட்ரீ இன் யுவர் நெய்பர்ஹுட். ஓகேவா? Place the leaf on a graph sheet and draw the outline of the leaf with a pencil. பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய இலையை எடுத்துக்கோங்க, உங்களோட கிராஃப் ஷீட்டில் வச்சு அதனுடைய அவுட்டர் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. சரியா? ரிமூவ் த லீவ், யூ கேன் see the outline of the leaf on the graph sheet. சரியா? நீங்கள் இலையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கிராஃப் ஷீட்டில் அதனுடைய அவுட்டர் லைன் வந்து தெரியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கலாமா? Now count the number of whole square enclosed within the outline of the leaf. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம லீஃப் வரைஞ்சிருக்கோம், அதனுடைய அவுட்லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹோல் ஸ்கொயர் பாக்ஸ். சரியா? முழுவதுமாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் பாக்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்கிறோம். டேக் இட் டு பி எம். அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எம்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? தென் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் மோர் தென் ஆஃப். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் பாக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆஃபுக்கு மேலே, அதாவது முக்கால் பாகம் இருக்கக்கூடிய ஸ்கொயர் பாக்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண போகிறோம். சரியா? டேக் இட் ஹேஸ் என். அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? என்னு கொடுக்குறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர் விச் ஆர் ஆஃப் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்கள், பாதி அளவு இருக்கக்கூடிய ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? நோட் இட் டு பி பி. அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? பின்னு கொடுக்குறோம். சரியா? ஃபைனலி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் லெஸ் தென் ஆஃப். இப்போ பாதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கொயர் பாக்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு என்ன பேர் கொடுக்குறீங்க? கியூ. ஓகேவா? ஸோ எம்முன்னா ஹோல் பாக்ஸு, என்னன்னாக்க ஆஃபுக்கு மோர், அதாவது முக்கால் பாகம் இருக்கக்கூடிய ஸ்கொயர் பாக்ஸு, பி அப்படின்னா ஆஃப் பாக்ஸு, கியூனாக்க ஆஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸோடைய நம்பர்ஸ். ஓகேவா? நீங்கள் டெஸ்ட்டில் எழுதும்போது இதே மாதிரி டேஷ் போட்டு எழுதுனா போதுமானது. Now the approximate area of the leaf can be calculated using the following formula. கீழே கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அப்ராக்சிமேட்டாக லீஃபோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட் ஏரியா ஆஃப் த லீவ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 3/4 இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 இன்ட்டு பி ப்ளஸ் 1/4 இன்ட்டு கியூ ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. திருப்பியும் சொல்கிறேன். Approximate area of the leaf equal to m plus 3/4 into n plus 1/2 into p plus 1/4 into q square centimeter. Area of the leaf equal to dash square centimeter. இவ்வளவே தான் இந்த 5 மார்க்கு. ரொம்ப ஈஸியான 5 மார்க்கு தான். ரிப்பீட்டடாக இதை வரைஞ்சி இதை எழுதி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 மார்க் போகலாமா? How will you determine the density of ஸ்டோன் யூஸிங் ஏ மெஷரிங் ஜார். மெஷரிங் ஜாரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோனோட டென்சிட்டியை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கோங்க. இதே மாதிரி மெஷரிங் ஜார் வச்சுக்கோங்க. அதில் டயக்ராம் வரைஞ்சிக்கும் போது இருக்கக்கூடிய அளவை வந்து குறிச்சிக்கோங்க. இதில் 30க்கு நேராக வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு மெஷரிங் ஜாரில் வந்து அளவு இருக்குது. ரெண்டாவது மெஷரிங் ஜாரில் வந்து பார்த்தோம்னா 40 இருக்குது அளவு. சரியா? இதே மாதிரி ஸ்டோனு, த்ரெட்டு, கை இதெல்லாமே போட்டுக்கோங்க. ஓகேவா? டயக்ராம் கீழே எழுத வேண்டியது, டேக் ஏ மெஷரிங் சிலிண்டர் அண்ட் போர் சம் வாட்டர் இன்டு இட். ஓகேவா? மெஷரிங் சிலிண்டர் எடுத்துக்கோங்க, அதில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுங்கள். டு நாட் ஃபில் த சிலிண்டர் கம்ப்ளீட்லி. சரியா? முழுவதுமாக என்ன பண்ணக்கூடாது? வாட்டர் வந்து போர் பண்ணக்கூடாது. நோட் டவுன் த வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரீடிங் ஆஃப் த மெஷரிங் சிலிண்டர். இப்போ மெஷரிங் சிலிண்டரில் வாட்டரோட லெவல் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. டேக் இட் ஹேஸ் V1. அதை என்ன எடுத்துக்கிறோம்? V1 எடுத்துக்கிறோம். சரியா? நவ் டேக் ஏ ஸ்மால் ஸ்டோன் அண்ட் டை இட் வித் எ த்ரெட். இப்போ என்ன பண்ணுங்கள்? ஒரு சின்னதாக கல் எடுத்துக்கோங்க, அதை என்ன பண்ணுங்கள்? த்ரெட்டு வச்சு நல்லா கட்டிடுங்க. இம்மர்ஸ் த ஸ்டோன் இன்சைட் த வாட்டர் பை ஹோல்டிங் த த்ரெட். என்ன பண்ணணும்? நம்ம
கல்லை வந்து கையில் கட்டியிருக்கோம். அதை என்ன பண்ண போகிறோம், இப்போ தண்ணிக்குள்ளே அப்படியே மெதுவாக இறக்க போகிறோம். சரியா? முழுவதுமாக மூழ்க செய்யணும். சரியா? This has to be done such that the stone does not touch the wall of the measuring cylinder. அப்போ நீங்கள் உள்ளே விடும்போது ஸ்டோனு எந்த சைடுமே டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். Now the level of water has raised. இப்போ என்ன ஆகும், தண்ணியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? Note down the volume of water and take it to be V2. அப்போ அதனுடைய ரைஸ் ஆகக்கூடிய வாட்டர் லெவல் என்னவோ அதுதான் V2. The volume of the stone is equal to the rise in the volume of water. சரியா? எந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த அளவு தான் ஸ்டோனோடைய வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் பேப்பரில் எழுதி புக்கில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. V1 ஈக்குவல் டு 30 cc. சிசினா கியூபிக் சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ V1 ஈக்குவல் டு 30 cc, V2 ஈக்குவல் டு 40 cc. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்டோன் என்ன ஆகும், அதனோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். V2 minus V1 equal to 40 minus 30 equal to 10 cc. ஓகேவா? அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்டோன் ஈக்குவல் டு 10 cc. ஓகேவா? ஸோ மெஷரிங் த மாஸ் ஆஃப் த ஸ்டோன் வந்து பார்த்தோம்னா எம்ன்னு எடுத்திருக்கோம். அதனுடைய அளவு வந்து பார்த்தோம்னா 50 கிராம். ஓகேவா? ஸோ டென்சிட்டி கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபார்முலா தெரியும் இல்லையா நம்மளுக்கு, த டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் எவ்வளவு 50, வால்யூம் எவ்வளவு 10. அப்போ 50 by 10 ஈக்குவல் டு 5வா? ஸோ யூனிட்டில் எழுதும்போது 5 கிராம் பர் சிசி. ஓகேவா? ஸோ த டென்சிட்டி ஆஃப் த ஸ்டோன் ஈக்குவல் டு 5 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர். அவ்வளவே தான். ரொம்ப இது ஈஸி தான். இந்த கணக்குமே ரொம்ப ஈஸி தான். சரியா? திரும்ப டயக்ராம் வரைஞ்சி பாருங்கள், பேராகிராஃப் எழுதி பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? திரும்ப இந்த 2 5 மார்க்குமே வந்து எழுதி பாருங்கள். 2 5 மார்க்கில் கட்டாயம் ஒரு 5 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய தேர்வுகளில் உங்களுக்கு வரும். அதனால் நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக இந்த 2 5 மார்க்கையும் ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். அடுத்த ரிவிஷன் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.